Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த பாடி ஷேமிங்ன்றது நான் பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ எம் அ பார்ன் ஃபேட் பேபி. இப்போ நான் ரீசெண்டாக எங்கள் அப்பாவோட இருக்க மாதிரி ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணிப்பேன். அது நான் 45 days பிறந்து. ஃபேமிலி ஈவெண்ட்லேயே கூட நிறைய அந்த மாதிரி நடக்கும். இவளுக்கெல்லாம் எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், இப்போவே இப்படி இருக்கா, அப்புறம் ஃபியூச்சரில் இன்னும் பெருத்துருவோம், அதுக்குள்ளே இப்போ கல்யாணம் பண்ணி வச்சணும், ஊரை விட்டு வெளியே துரத்துனாங்க எங்கள் அப்பா. அப்படி ஒரு ஹிட்லர்கிட்ட தான் நான் வளர்ந்தேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு வந்து உன் மூஞ்சிக்கு வாட்ஸ்அப் கேட்குதா, அந்த மாதிரி பாடி ஷேமிங் இருந்தப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன முடியாதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்சிங் தான் இந்த பாடி ஷேமிங்ன்றதுக்கு யூஸ்ட் இட். இப்போ எனக்கு வந்து அதை பார்க்குறப்போ ஐம் என்ஜாயிங். எப்படியோ பார்த்த கண்கள் இன்னைக்கு வந்து வேற விதமாக பார்க்குது. நான் வாழ்கிற வாழ்க்கை நான் என்னோட ட்ரீம். நான் வந்து இதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணது. நான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் என் லைஃப்பை வாழ போகிறேன்றதை நான் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்காக தான் ஒர்க் பண்ணேன். கலராக இருந்தால் கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு கமெண்ட்டு நான் பார்த்தேன். இப்போ கூட உங்களை என்னால் பிடிக்கிற லெவலில் நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லேன். எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏஞ்சலின். இன்னைக்கு நம்ம கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி மேம் இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய். ஸோ ஆக்சுவலி உங்களை மீட் பண்ண வரப்போகிறோம் அப்படின்னே ஐ ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் மைண்ட். பிகாஸ் நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட இன்ஸ்டாகிராமில் வெரி லாங் பேக் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் கேர்ளை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஐ லைக் குவைட் நோ யுவர் ஜேர்னி நவ். எங்கேருந்து எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ இட்ஸ் அன் இன்ஸ்பைரிங் ஜேர்னி ஆஃப்கோர்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு மேபி ஒரு 5 years பின்னாடி யோசிச்சு பார்த்தா கூட இல்லை, அப்போ இருக்கிற ஸ்ரீதேவிக்கும் இப்போ இருக்கிற ஸ்ரீதேவிக்குமான டிஃப்ரென்ஸ் பர்சனலாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பர்சனலி வந்து ஆக்சுவலி இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை நான் என்னோட ட்ரீம். எஸ், நிறைய அந்த ரீல்ஸில் கூட பார்த்தலாம். இது வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வந்து இதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணது. நான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் இப்படி தான் என் லைஃப்பை வாழ போகிறேன்றதை நான் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்காக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் எனக்கு பார்த்த உடனே அப்படியே எவிடென்ட்டாக தெரியுற விஷயம் அதுதான். அழகாக வந்து உங்களுடைய ஜேர்னியில் இந்த ஒரு முக்கியமான விஷயம் 22 kgs ஃப்ரம் நாட் ராங். 22 kg. அது நம்பரை யோசிக்கும் போதே வந்து என்ன 22 கிலோ குறைச்சிங்களா? ஐ நோ இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி டாஸ்க் அட் ஆல். ஸோ இதில் வந்து நீங்கள் பர்சனலாக எவ்வளோ ஸ்ட்ரகிள், இது சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது ஒர்க் அவுட் பண்ணணும், அது பண்ணணும், உங்களுக்கே அதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். கண்டிப்பாக. என்ன மாதிரிலாம் பண்ணீங்க? வாட் வாஸ் யுவர் ரொட்டீன் த்ரூ அவுட் த ஜேர்னி ஆஃப் வெயிட் லாஸ்? ஸோ என்னோட ரொட்டீன் வந்து என்னென்னா, டைமுக்கு ஃபுட் சாப்பிட்றது தான். இதனால நான் நிறைய ப்ரைடல் ஒர்க்ஸ் கூட கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா, அந்த ஷெடியூலுக்கு போகணுன்றதுக்காக வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் ஜங்க்ஸ் ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்து என்னோடய ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமான கண்டிஷன் போயிடுச்சு. நான் மெயினாக வந்து என்னோடய வெயிட் லாஸ் பண்ணது வந்து நாட் ஃபார் பியூட்டி, இட்ஸ் ஒன்லி ஃபார் மை ஹெல்த். ஏன்னா என்னோடய ஹெல்த் ரொம்பவே போயிடுச்சு. அப்போ நான் வந்து என் ஹெல்த்தை ரீட்டைன் பண்ணணுன்னா டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு 5 kg குறைங்கன்னு சொன்னாங்க. ஸோ 5 kgன்ற போது எனக்கு நான் ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட 2016 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் வந்து பண்ணது. அதுவுமே மேசிவான ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி தான். ஒரு 15 kg அப்போ குறைஞ்சது. அப்புறமா கோவிட்லேயும் ஒரு டைம் பண்ணேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு இந்த நாலேஜ் இல்லை, ஃபுட்டு பற்றியான எந்த நாலேஜுமே கிடையாது. கண்ணாப்பின்னமாக இருக்கிற டயட், கிராஷ் டயட், வாட்டர் டயட்டு, அந்த கீட்டோ டயட், இந்த மாதிரி போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ எனக்கு அந்த ஃபுட்டோட இம்பார்ட்டன்ட் அண்ட் பாடியோட மெக்கானிசம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ நான் என்னென்னா, எனக்கு இந்த டைமுக்கு ஃபுட் சாப்பிட்றதும் டைமுக்கு தூங்குறது, இதை வந்து ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கு. இதுதான் என் பாடியை மெயின்டைனும் பண்ணுது. ஸோ ஒரு நாளைக்கு சராசரியாக 9 மணி நேரம் தூக்கமும் 6 வேளை வந்து மீல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். 6 மீல்ஸ். ஓகே. ஸோ அது வந்து மார்னிங் எழுந்தோடனே எனக்கு வந்து இன்டேக் என்ன இருக்கணும், நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன இன்டேக் இருக்கணுன்றதை ஷெடியூல் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள் கேட்போம். காலையிலேருந்து நைட்டுக்கு வரைக்கும் என்ன மாதிரியான மெனு இருக்கும்? ஓகே. காலையில் நான் எழுந்த உடனே வந்துட்டு வார்ம் வாட்டர் ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். அது வந்து பாடி வந்து கிளென்ஸ் பண்ணோம். அண்ட் தென் நம்மளோட கட் ஹெல்த்துக்குமே அது ரொம்ப நல்லது. அண்ட் தென் அதுக்கடுத்து வந்துட்டு எனி ஃப்ரூட்ஸ், தென் ஃப்ரூட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஐ வில் டேக் எனி பிட்டர் கைண்ட் ஆஃப் ஜூஸ். பிட்டர் ஜூஸை மேபி நெல்லிக்காய் ஜூஸு, இல்லை வந்துட்டு கருவேப்பிலை ஜூஸு, இல்லை அருகம்புல் ஜூஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்டேக் உள்ளே போகணும். அடுத்து வந்து இனிப்புனா வந்து
ஃப்ரூட்ஸ் நேச்சுரலாக நமக்கு ஃப்ரூட்ஸில் கிடைக்கக்கூடிய இதுதான். ஸோ ஃப்ரூட்ஸ் கூட நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துப்போம். தென் வந்து மதியானம் மீல்ஸு அது வந்து எனக்கு வந்து பிளேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பேலன்ஸ்டு டயட்டு தான் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் டயட். அது டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுற டயட்டும் கூட. இந்த ஒரு வெறும் கார்ப்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க, வெறும் ப்ரோட்டீன் எடுங்க, அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே மிக்சடாக இருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு டெய்லியுமே என்னுடைய இதில் இருக்கணும். அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ அது டெஃபினட்டாக ஹேரோ பியூட்டியோ சம்மந்தப்பட்ட விஷயமும் அது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நான் எடுத்துப்பேன். அடுத்தது வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு எனிதிங் சாலட் இல்லை வந்து மல்டிக்ரெயின் தோசை. ஏன்னா நான் வந்து ஒரு தோசை அடிக்ட்டு. அதனால நான் வந்து தோசை வந்து மல்டிக்ரெயினில் பேட்டர் பண்ணி வச்சு அப்படி நான் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு டெசர்ட் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா, எல்லாருக்குமே அது வந்து அந்த ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். நான் வந்து யோகட் எடுத்துப்பேன். ஸோ யோகட் வந்துட்டு எடுத்துட்டு அது கூட வந்து பாதாம் பிசின், அது நம்ம ஜிகிர்தண்டால இருக்கும். ஸோ அது சாப்பிட்ற போது நமக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும். நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இதுதான் உங்களுடைய டயட்டு தான் இருந்திருக்கு இல்லையா? இதில் வந்து நடுவில் சீட் டே அப்படி தான் இருந்திருக்கா? இல்லை, எனக்கு எடுக்கவே தோணலை. ஏன்னா நான் வந்து குக் பண்ணுவேன், ரொம்ப நல்லாவே குக் பண்ணுவேன். 9 இயர்ஸ்லேருந்து குக் பண்ணுவேன். ஸோ எனக்கு குக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால என் டயட் ஃபுட்டை எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு நானே ஷெடியூல் பண்ணி அப்படி சாப்பிட்றதுனால இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் டயட்டுக்குன்னு ஒரு பிரியாணி இருக்குது. ஆமாம், அதில் என்னோட சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கும்னா ஃபுல் வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஓகே, ஃபைபருக்கான எல்லா வெஜிடபிள்ஸ், அதை 1 பார்ட் மீல்னு நான் சொல்லுவேன். அந்த 1 பார்ட் மீலில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸு, அண்ட் தென் வந்து பட்டாணி, தென் சிக்கன் எல்லாமே இருக்கும். அதில் ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பிரியாணி சாப்பிட்ற ஃபீலே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அது சீட் கிடையாது. நான் வந்து அவுட் சைட் ஃபுட்டை மேக்ஸிமம் தவிர்த்துருவேன். அவுட் சைட் ஃபுட் சாப்பிடவே மாட்டேன். வீட்டு ஃபுட் மட்டும்தான். நான் எங்கே போனாலுமே கேரி பண்ணிகிட்டே போயிடுவேன். இப்போ எனக்கு இன்னொரு டவுட். இப்போ இவ்வளோ ஸ்டுடியோ ஒர்க்ஸ் நிறைய போயிட்டுருக்கு, ப்ரைடல் ஒர்க் இருக்கும், இதுக்கு நடுவில் எப்படி குக்கிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது? நான் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து எனக்கு தெரியல. எனக்கு என் ஃபுட்டு நானே சமைச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து அம்மா இங்கே இருக்கிறப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்ற டைம் வந்துட்டு இல்லைனாலும் நான் மற்ற ஏதாவது அந்த ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட் போட்டுட்டாவது நான் வந்து குக்கிங் பண்ணிடணும். அந்த குக்கிங் நான் சமைச்சு தான் சாப்பிடணும். எனக்கு அதுதான் ஆக்சுவலி டயட்டோட டிசிப்ளினே அதுதான். ஸோ யார் டயட்டிங் பண்ணாலும் தான் குக் பண்ணி சாப்பிட்றப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸே நல்லா நடக்கும். ஓ, ஓகே ஓகே, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெஷர்மெண்ட் தெரியும். இப்போ நம்ம அம்மாக்கே கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் எப்படி டேஸ்ட் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், ஓகே இந்த அளவு இருந்தால் போதும், இந்த விஷயத்துக்கு இது போதுன்ற அளவு நமக்கு தெரியுன்றதுனால அப்போ அந்த டயட் இன்னுமே நல்லா ஒர்க் ஆகும். நல்லா இருக்குது. ஸோ இந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை அழகாக கொடுத்துருக்கு அப்படின்றப்ப இட்ஸ் வெரி ஹாப்பி. இப்போ எனக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ்க்கு முன்னாடி உங்களை ஒவ்வொருத்தங்களும் அப்ரோச் பண்ண விதம் வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுற விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அப்படி ஏதாவது பாடி ஷேம் பண்ணவங்களோ இல்லை ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணவங்க இப்போ உங்களை பார்க்குறப்போ எப்படி என்ன சொல்கிறாங்க? இல்லை, நான் இந்த பாடி ஷேமிங்ன்றது நான் பிறந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். பிகாஸ் ஐ எம் அ பார்ன் ஃபேட் பேபி. நான் பிறக்கும் போதே 4 kg. நான் வந்து எனக்கு இப்போ நான் ரீசெண்டாக எங்கள் அப்பாவோட இருக்க மாதிரி ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணிப்பேன். அது நான் 45 days பிறந்து. ஸோ 45 daysல நான் உட்கார வைக்க அளவுக்கு அந்த அளவுக்கு பாடி வந்து பெரிய பாடி. ஸோ எப்பயுமே நான் வந்து மெச்சூர்டாக தெரிவேன். எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பாடி ஷேமிங்ன்றதுக்கு யூஸ்ட் இட். இப்போ எனக்கு வந்து அதை பார்க்குறப்போ ஐ எம் என்ஜாயிங் ஆக்சுவலி. அது ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, எப்படியோ பார்த்த கண்கள் இன்னைக்கு வந்து வேற விதமாக பார்க்குது. அது வந்து எனக்கு இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அதை அனுபவிக்கும் போது சூப்பராக இருக்குது. நீ தானே அப்படி சொன்ன. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. ஸோ மெனி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ பாடி ஷேமிங் வச்சு மெனி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய இருந்தது. அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணது நிறைய. ஈவன் ஃபேமிலி ஈவெண்ட்லேயே கூட நிறைய அந்த மாதிரி நடக்கும். எஸ் இவளுக்கெல்லாம் எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும் அந்த மாதிரி என்ன டாக்ஸு. இப்போவே இப்படி இருக்கா, அப்புறம் ஃப்யூச்சரில் இன்னும் பெருத்துரும், அதுக்குள்ளே இப்போ கல்யாணம் பண்ணி வச்சணும். ஐ வாஸ் ஸ்டடிங் 12th standard நினைக்கிறேன். அப்போது அந்த மாதிரி டாக்கு. ஃபஸ்ட்டு உன் கண்ணாடி பார்த்துருக்கியா அப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க. அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்னா என்னன்னே தெரியாது.
சீரியஸ்லி ஊர்லேருந்து வந்த புதுசில். அப்போ வாட்ஸ்அப் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு வந்து உன் மூஞ்சிக்கு வாட்ஸ்அப் கேட்குதா அப்படிலாம் கூட வந்து நான் கமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் டிரெக்டாக. அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த பீப்புள் பேசினது. ஸோ அந்த மாதிரி பாடி ஷேமிங் இருந்தப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வெறி ஆயிடுச்சு. ஓ ஓகே, அது என்ன முடியாது அப்படின்ற ஒரு என்ன முடியாதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்சிங் தான். ஓகே, அது ஆக்சுவலி இது வெரி குட் திங். பட் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இப்போ நீங்கள் இவ்வளோ வெறியாகி இவ்வளோ அழகாக வந்து ஒரு ட்ரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கீங்க. பட் இப்போ கூட நிறைய பேர் ஹேட் கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்னா, இவங்க என்ன சர்ஜரிக்கு வந்து போயிருப்பாங்க, அதனால தான் வெயிட் லாஸ் ஆயிருக்கு, அண்ட் வந்து இவங்களுடைய ஷேட் டோன் வந்து மாறி இருக்கு, அது பிகாஸ் ஆஃப் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்கல்ல. அது ஹவு ஹர்ட்டிங் இஸ் இட்? பிகாஸ் அந்த ப்ராசஸ் அண்ட் ஜேர்னி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஹர்ட்டிங்கன்றதை விட அவங்களோட இயலாமையை பார்த்து தான் நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா இது ஒன்று நீங்கள் யாருமே வெயிட் லாஸ் பண்ண யாராவது, அதாவது ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் ஃபுட். ஏன்னா உங்கள் பாடிக்கும் இப்போ எப்படி இப்போ சிலர் கேட்பாங்க அவங்களாம் நல்லா தான், இப்போ என் ஹஸ்பண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க, பட் அவங்க கலர் ஃபேட் ஆகாது. ஆனால் ஒரு சிலரோட பாடி கண்டிஷன் எப்படின்னா அவங்க ஆயில் ஃபுட் சாப்பிட்டாலே அவங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள் வந்துடும். ஸோ அவங்க லிவர் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அவங்க வந்து டார்க் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்து 2022 இருந்தது. பீப்புள் ஆர் திங்கிங் தட் ஐ எம் கெட்டிங் ஃபேர், நாட் அப்படி இல்லை. ஐ எம் ஜஸ்ட் பிரைட்டன் அப். என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. என்னன்னா எனக்கு பிக்மெண்டேஷன் தான் ஃபேஸ் அண்ட் பாடி ஃபுல்லாக இருந்தது பிகாஸ் ஆஃப் ஹை PCOS. அதை நான் ரிவர்ஸ் பண்ண உடனே அந்த ப்ராப்ளம் என்னை விட்டு போயிடுச்சு. அண்ட் என்ன எனக்கு இன்னொன்று இப்போ இந்த கலர் பற்றி பேசினோன்னு என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் வந்து என்னை பயங்கரமாக ஹிட் பண்ணுச்சு என் மைண்டில். நான் ஒரு தடவை வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்க்கு கீழே வந்து இன்னும் கலராக இருந்தால் கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு கமெண்ட்டு நான் பார்த்தேன். ஆனால் அதுக்குமே நான் அப்போ என்ன ரிப்ளை பண்ணேன்னா, இப்போ கூட உங்களை என்னால் பிடிக்கிற லெவலில் நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லேன். பிகாஸ் ஐ நோ மை வேல்யூ. பட் பீப்புள் அதை சொன்னோன்னே என்னென்னா அப்படி ஒரு விஷயம் இல்லையே, ஒருத்தவங்களால அந்த கலரை மாற்ற முடியாதுன்னு ஒரு இதுவுமே இல்லையேன்னு நான் வந்து எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். ஓ ஸ்கின் வந்து இப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணும், இதனால தான் இது இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அது எனக்கு ரொம்ப டீப்பாக போய் நான் காஸ்மெட்டாலஜிஸ்டே படித்தேன். ஓ ஓகே. ஸோ எனக்கு வந்து ஸ்கின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸ்கின்க்கு என்ன தேவை, ஸோ எது பண்ணால் சேஃப் எது பண்ணால் சேஃப் இல்லை அப்படி எல்லாமே தெரிஞ்சு அண்ட் தென் ஸ்கின் கேர் பாடி கேர் எக்ஸ்ட்ராவாக பண்ண ஆரம்பித்தேன். தென் ஃபுட்டுலேயே வந்துட்டு நேச்சுரலி குளூட்டதாயன் இருக்கிற ஃபுட்ஸு. ஸோ வெண்டைக்காலெல்லாம் நிறைய குளூட்டதாயன்ஸ் இருக்குது, அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்ன ஃபுட் சாப்பிட்டா கலர் டோன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அப்படி தான் நான் இது பண்ணேன். அந்த விஷயம் எனக்கு அவங்களோட இயலாமையை பார்த்து தான் வருத்தமாக இருந்ததே தவிர அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க என்ன ஹர்ட் பண்ணுறாங்கன்னு. அப்படி கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் க்ரோயிங், அவ்வளோதான். மேக்கப் வந்து நார்மல் பிரைடல்லாம் பண்ணிட்டா கூட செலிபிரிட்டிஸ்க்கு மேக்கப் போடுறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி, அவங்க ப்ரொஃபைல்லையோ இல்லை பர்சனல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட அவங்களுக்கு வந்து ஒன்று இருந்துட்டு இருக்கோம் ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஒரு செலிபிரிட்டி கூட நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. இது ஒரு கான்ஷியஸான ஒரு முடிவா இல்லை இது வரலையா, இதுக்கான பதில் என்னவா இருக்கும், ஏன் பண்ணல ஒர்க்? இது வந்து கான்ஷியஸான ஒரு முடிவு தான். ஓகே. ஏன்னா நான் 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் ப்ரொஃபைலில் செலிபிரிட்டிஸ் ஒர்க் இருந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து எனக்கு ஒரு 9000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ நான் என்னோட கெரியர் ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ஐ ஒர்க் வித் செலிபிரிட்டி. ஓகே. மை ஒர்க் பப்ளிஷ்டு இன் மேகசின்ஸ். ஓ ஓகே ஓகே. அப்போ நான் எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு எந்த இருக்கும்ல, எல்லாரும் கூப்பிட்டா போகலாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா, நான் அவங்க நேம்லாம் மென்ஷன் பண்ணல, பட் அவங்க வந்து எனக்கு ஒரு மாதிரி அது ஈகோ கிளாஷ் ஆகிற மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. நான் வந்து ஏற்கனவே அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், நான் ப்ரைடல் ஒர்க் முடிச்சு வரேன், ரொம்ப டயர்டாக இருக்கும், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அவங்க ஆனால் நான் வர வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவராக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஷி வாஸ் ஸ்லீப்பிங். ஐ நோ, ஏன்னா அவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன். ஷி வாஸ் ஸ்லீப்பிங் அண்ட் அவங்களோட அந்த மெய்ட் அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க வருவாங்க. அப்போ நான் வந்து 4 o'clock என்னோட ப்ரைடல் ஒர்க் முடிச்சு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 4 o'clockலேருந்து 6 o'clock எனக்கு ப்ரைடல் ஒர்க்கு, 6லேருந்து அவங்க வீட்டுக்கு போக 7. ஸோ 7:30லேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 9:30 அந்த கிட்ட வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். பட்
அவங்க வெளியில் வந்தோன்னே ஒரு எக்ஸ்கியூஸ் கூட சொல்லலை. சாரி, இல்லை வெயிட் பண்ணுறீங்களா, எதுவுமே இல்லை, போகலாம் அப்படி சொல்லிட்டாங்க. அது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு அந்த நாள்லேயே எனக்கு ஒரு 3 தடவை அவங்க வந்து என்னை ஹிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னோன்னே நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். அப்போது எல்லாமே பேசினாங்க. ஒர்க் பண்ணும்போது நல்லா சிரித்து பேசிட்டு தென் நாங்கள் ஒரே லிஃப்ட்டில் கீழே இறங்கி வரோம். நாங்கள் 2 பேருமே கீழே இறங்கி ஒரே லிஃப்ட்டில் கீழே இறங்கி வரோம். பட் அவங்க வந்து கீழே இறங்கினோடனே அவங்க வந்து பர்பஸாக என்னை விட்டு ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நடந்தாங்க. அது வரைக்கும் லிஃப்ட்டில் பேசிட்டு தான் வராங்க. அது பர்பஸாக பண்ணாங்க. அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உன் கூடலாம் நான் நடக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி லிட்ரலி அப்படி இருந்தது. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஒய் நம்ம எதுலேயுமே குறைஞ்சவங்க இல்லையே, வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். நம்ம ஒரு ஒர்க் பண்ணி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். இதுக்கு அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அப்படியே நம்ம ஒர்க் பண்ணோம். நான் மோஸ்ட்டாக செலிப்ரிட்டிஸ்க்கு ஓப்பனாக சொன்னால் எல்லாத்துக்கும் கொலாபரேஷன் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு யாருமே பே பண்ணலை அந்த டைம். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இனிமேல் பே பண்ணால் நம்ம ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஒர்க் பண்ண வேண்டாம். செலிப்ரிட்டிஸ்க்கு என்னோடய ப்ரைடல் ஒர்க் நல்லாவே எனக்கு ஏர்ன் பண்ண முடியுது. நான் இவங்கள வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக நான் இவங்கள யூஸ் பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக ஐ எம் புட்டிங் மோர் எஃபோர்ட் டு க்ரோ மை செல்ஃப். நான் அப்போ 9K ஃபாலோவர்ஸ் இருந்தது. சரி, நம்ம ரீச் ஆகலாமே, ஏன் நம்மளே ரீச் ஆகுமே, இப்போ ஏன் அந்த ட்ராக் தான் எடுக்கணுமா? அதன் இந்த ஒரு மோகம் இருக்குது செலிப்ரிட்டிஸ்க்கு மேக்கப் பண்ணாதான் அப்படின்னா. எனக்கு அந்த மாதிரி கிளைண்ட்ஸே வேணான்ற ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு. நான் செலிப்ரிட்டிஸ்க்கு ஒர்க் பண்ணி தான் நீங்கள் என்னை புக் பண்ணுன்றது எந்த கட்டாயமும் இல்லை. மை ஒர்க் இஸ் நீட் அண்ட் க்ளீன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்க. என்னோடய பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. நான் ஏர்ன் பண்ணுறது நல்லா தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வேணாம். ஏன்னா எனக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றதை நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஸோ இப்போ இந்த பிரைடல் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே தெர் இஸ் அஃப்கோர்ஸ் காம்படிஷன். ஏதாவது மற்றவங்க வந்து புல் டவுன் பண்ணுறதெல்லாம் ஆப்வியஸ்லி இருக்கும். உங்களுடைய வந்து நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுற ஒரு ப்ரொஃபஷனாகவும் இருக்குது. இவங்க நல்லா பண்ணல, இவங்க ஒர்க் நல்லா இல்லை, இவங்களுடைய மெத்தட் நல்லா இல்லை, இவங்களுடைய டீச்சிங் நல்லா இல்லை, இவங்களுடைய இந்த கிளாஸ் நல்லா இல்லை அப்படின்னு அவங்களே இன்னொருத்தங்களை பற்றி காசிப் பண்ணுறதோ இல்லை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதோ வந்து ஒரு ரொம்ப சகஜமாகி போச்சு. ஸோ ஹவு டு யூ ஒர்க் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில்? எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இவ்வளோ கம்பீட் பண்ணுறப்போ? இல்லை, இவங்க இந்த மாதிரி பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு பெரிய உடன்பாடே இல்லை. மற்றவங்கள வந்து புல் டவுன் பண்ணி நம்ம தான் பெருசு இல்லை. ஆக்சுவலி அந்த பழமொழியே இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு மற்றவங்களை இப்படி கை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த விரலெல்லாம் நம்மளை கை காட்டும். நான் எப்பவுமே என்ன தான் டெய்லியுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவங்க இது பண்ணுறாங்களா, நம்ம இதை பண்ணணும், அது கிடையாது. நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி, யாரையாவது பற்றி நம்ம பேசணும், யாரையாவது இவங்க அது சரியில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் நாட் அ பர்சன் லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இவங்க தப்புன்னு சொல்கிறதுக்கு. எவ்ரிபடி இஸ் க்ரோயிங், எவ்ரி சிங்கிள் பர்சன். இப்போ என்னோட சீனியர்ஸ், சூப்பர் சீனியர்ஸ், அவங்க எல்லாருமே இன்னுமே வந்து அவங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு தப்புனா அதை நம்ம நாளைக்கு சேஞ்ச் தான் பண்ணிக்க போகிறோம். ஆனால் வந்து அதே ஒரு பாயிண்ட்டாக வச்சு இவங்க இதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்கன்னு அது ஒரு எனக்கு என்னென்னா, இந்த சோஷியல் மீடியாவில் ஏதாவது தான் பூம் ஆகிறதுக்காக பேசக்கூடிய ஒரு டாப்பிக்கே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு டாபிக் வேணும், அதுக்காக மற்றவங்கள பேசாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அதை பற்றி கவலையே கிடையாது. அண்ட் ரீசெண்டாக கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போது இதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் ஒரு ஓவர் பாப்புலேஷன்லாம் கிரியேட் பண்ண வேணாம். யாராவது ஆல்ரெடி பேசிக் லெவல் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் அட்வான்ஸ்ட் நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. இதுக்குமே நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. கண்டிப்பாக. ஹவு டிட் யூ ஃபேஸ் தட்? இல்லை, நான் அது அவங்களோட அறியாமை அவ்வளோதான். நான் என்னென்னா அட்லீஸ்ட் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க, இது ஒரு பயம் தான். இப்போ இதில் வந்து இப்போ நம்ம கிளாஸை நிறுத்திட்டா எப்படி என்ன பண்ணுவோன்ற ஒரு ஃபியர் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் அத்தரைஸ்டு அகாடமி. ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து கிளாஸ் பண்ணுறாங்க, ஆனால் அகாடமி கவர்மெண்ட் சர்டிஃபைடானா இல்லை. அப்படி இருந்தும் கூட இந்த ஒரு பிக் டிசிஷன் நான் எடுத்தேன் அப்படின்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்காக, இன்னொன்று வந்து என்னோட சுயநலத்துக்காகவும் தான். ஏன்னா என்னால் ஒரு 35 days பண்ண முடியல. ஏன்னா எனக்கு இன்னும் வேறு 2 பிஸ்னஸ் இருக்குது. ஸோ என்னுடைய நேரங்களில் வந்து அதில் செலவிட முடியலன்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு டிசிஷனும் எடுத்தேன். ஆனால் மெயின் ரீசன் நான் இதை வந்து கடந்த ஒரு 8 மாதமாக யோசித்தேன்.
இப்படி ஓவராக இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிட்டே இருக்குது. இதனால நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் என் ஸ்டூடெண்ட்ஸே கூட சஃபர் ஆகுறாங்க, கிளைண்ட்ஸ் இல்லை அப்படின்னுட்டு. ஏன்னா ரொம்ப டெட் சீப்க்கு 2000க்கு நாங்கள் வந்து செட்டோட வந்து மேக்கப் பண்ணி தரோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களாம் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட். அது வந்து நல்லதே கிடையாது. ஸோ இதை நம்ம ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணால், நான் இந்த டிசிஷனை முன்னாடி வைக்கிறேன்னு நான் என்னென்னா எனக்குள்ள கட்ஸ் இது யாருக்குமே இல்லையேன்றது தான். ஸோ இந்த டிசிஷனை நான் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். இதை அக்ரி பண்ண முடியலனாலும் அதையே நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோதான் மெச்சூரிட்டின்னு நம்ம நினச்சிக்கணுமே தவிர்த்து அதை வச்சு நம்ம ஒரு டாப்பிக்காக வச்சு சண்டை போடுறதோ இல்லை வந்து, ஏன்னா அதே மாதிரி சோஷியல் மீடியான்னு வரும்போது எல்லாருமே ஒவ்வொரு தாட்ஸோடு இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட பர்செப்ஷன் படி நான் பண்ணுறது எப்பவுமே கரெக்டான விஷயம் அப்படின்னு நான் நம்புவேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பேன். அதனால் எனக்கு இந்த டிசிஷன் வந்து கரெக்ட். அதை தப்புன்னு பேசுகிறவங்க பேசிட்டு போட்டுமே அப்படின்னு நான் விட்டுட்டேன். நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்க ஐ ஹேவ் 2 other businesses to take care அப்படின்ட்டு. அந்த 2 பிஸ்னஸ் என்ன மேம்? ஒன்று வந்து என்னுடைய சீமிங் ஸ்டோர், சீமிங் ஸ்டோர்னு. அது வந்து என்னுடைய க்ளாதிங் ஸ்டோர். அது கஸ்டமைசேஷன் அண்ட் டிசைனிங் வேர். அது வந்துட்டு நான் ஆரம்பித்தேன். அண்ட் தென் 1 year ஆக போகுது. தென் என்னோட அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சலூன் செக்டார். அதில் வந்து ஐப்ரோஸ் அண்ட் தென் வந்துட்டு ஐலேஷ், நெயில்ஸு அது எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் அது நல்லா ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. எஸ், எனக்கு தெரிஞ்ச நெயில் ஐலாஷஸ் வந்துட்டு ட்ரெண்டெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப யூஸ் பண்ண ஒரு பர்சன் நீங்கன்னு நினைக்கிறேன்ல. இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப வைரலாக போன. ஆமாம், எனக்கு ஐலாஷ் வந்துட்டு நம்ம இது கொண்டு வரணும், ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ என்னென்னா நார்மல் பீப்புள் அதை வந்து பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு, ஏன்னா இப்போ நானே வந்து ஒரு 2 years முன்னாடி அப்படிலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியுமா, அப்படி பண்ணலாமா அப்படிலாம் நினச்சிருக்கேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இதையே நம்ம கொண்டு வரக்கூடாது. ஸோ இதுவுமே பியூட்டி செக்டார் தானே, பியூட்டி செக்டாரில் இருக்க எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ இது நாங்கள் 2த்தையுமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட அடுத்த 2 என்னால் அதுதான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்போ ஏன் நம்ம ஒரே பிஸ்னஸ் இப்போ ஒரே இது மாதிரி என்னோடது பிரைடல் மேக்கப் இஸ் I started and I developed as academy, government affiliated certified academy. So அந்த அகாடமியில் we are providing more courses, எல்லா வித பியூட்டி கோர்சஸும் கொடுக்குறோம். இது இல்லாமல் நம்ம இதை எப்படி அடுத்த 2 பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணுன்றது மட்டும்தான் இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவங்கள பார்த்தோன்னா எனக்கு என்ன இப்போ ரியலைஸ் அந்த கான்வர்சேஷனில் என்ன எனக்கு புரிஞ்சிருக்குன்னா, ட்ரீம் பிக் அண்ட் ஒர்க் ஃபார் இட். உங்களுடைய கனவுகள்லாம் பெருசாக இருந்திருக்கு, பட் யூஆர் லிவிங் இட் நவ் அப்படின்றப்போ இட் இஸ் பாசிபிள் டு மேக் இட் ட்ரூ அப்படின்றதும் தெரியுது. அது உண்மை. அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, மற்றவங்க சொல்கிறத கேட்கவே கூடாது. நமக்கு ட்ரூலி உள்ள ஒன்று சொல்லும். ஏன்னா நான் ஒரு சின்ன வில்லேஜில் வந்து நான் இந்த ட்ரீம் இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையை வந்து அப்போ சொன்னேன். எந்த ஊர் மேம் நீங்கள்? எடப்பாடி. எடப்பாடி, சேலம் எடப்பாடி டவுனு. இப்போ டவுன். அப்போ வந்து ஒன்றுமே இல்லை. நான் 10th எங்கள் ஸ்கூலே இல்லை. என்னை வீடு ஊரை விட்டு வெளியே துரத்துனாங்க எங்கள் அப்பா. நீ இங்கே இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா இன்னைக்கு இங்கே நான் நிற்கிறேன்னா எங்கள் அப்பா தான் மெயின். அப்படி ஒரு ஹிட்லர்கிட்ட தான் நான் வளர்ந்தேன். அவர் வந்து படத்தில் வர மாதிரி ஜாவியல் அப்பா இல்லை, ஹிட்லர் அப்பா. அவர் வந்து என்னை வாண்டடாக வீட்டை விட்டு நீங்கள் இருக்கக்கூடாது, உன் லைஃபே வீணாயிடும், நீ இந்த ஊரில் இருந்தனா அடுத்து கல்யாணம் குழந்தை இதுதான் இருக்கும், உன் லைஃப்பில் நீ வந்து நினச்சது நடக்காதுன்னு சொல்லி என்னை வந்து அப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னை வீட்டிலேருந்து துரத்துறாங்க, நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. ஹாஸ்டலில் என்னால் முடியாது இல்லை. பட் அங்கேருந்து ஆரம்பித்த அந்த ஜேர்னி வந்துட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. நான் அப்போவே சொல்வேன், நான் இப்படி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படிலாம் இருப்பேன். நீ என்ன வளர்ற, நம்ம எங்கே இருக்கோம் அதெல்லாம் பாசிபிளா? சென்னைலாம் நம்ம ஊரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்போ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் அங்கெல்லாம் போக முடியுமா? த ஸ்லாங் வில் பி லைக் அங்கெல்லாம் போக முடியுமா? என்ன பேசுகிற நீ? நம்மலாம் வந்து கல்யாணம் பண்ணோம், அப்புறமா குழந்தை பெற்றுக்கணும், இவ்வளோதான் லைஃப் அப்படின்னு சொன்ன அந்த செக்டார்லேருந்து அது முடியாது, அது இல்லை, அதை நான் உடைப்பேன், அந்த பிரேக் பண்ணியே ஆவேன்னு வாழ்கிறது வந்து யாரை பேச்சையும் கேட்காம இருந்ததுனால தான். ஸோ கேர்ள்ஸ் சிலர் வந்து அவங்க முடிவுகளை அவங்களே எடுக்கிறது ரொம்ப நல்லது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். வெரி நைஸ் போல்ட் டிசிஷன் அப்போ எடுத்தீங்க அண்ட் இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. எஸ், thank you so much for being an inspiration to all of us. Nice talking. Thank you. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.